டைம் 9:30. என்ன பைரா மழையா இருக்குல்ல, எப்படி வாக்கிங் போவேன்? எப்படி வாக்கிங் போவேன்? குட் பாய். போ புள்ள போ. ஸோ அதான் நியூ இயர்லாம் முடிஞ்சாச்சு. நியூ இயர் முடிஞ்சு 10 நாளும் ஆயிடுச்சு. ஜிம் போகலாம். ஸோ அதான் கோல் இஸ் டு கெயின் வெயிட். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 kgs கம்மி ஆயிடுச்சு. ஐடியல் கோல் வெயிட் வந்து 75 kg இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 போயிடுச்சு. யா இட்ஸ் பீன் லைக் ஒர்க் அவுட் நியூட்ரிஷன் எதுலையுமே ஃபோக்கஸ்டாக இல்லை லாஸ்ட் 3-4 months. லைக் என்ன பண்ண போறேன்? ஸோ வெயிட் கெயின் பண்ண போறேன். வெயிட் கெயினுக்கு வந்து ஒரு ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்றேன். டயட் பிளான் அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல நான் ஷேர் பண்றேன். லைக் என்னென்ன நியூட்ரிஷன், என்னென்ன ஃபுட் எல்லாமே லாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ட்ரைனிங் பத்தி பார்த்தா இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு சிங்கிள் மசில் குரூப் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு 4 to 6 months. ஸோ 4 to 6 weeks வந்து சிங்கிள் மசில் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு மசிலா ட்ரெயின் பண்ணலாம். I feel like I have to increase my strength as well as progress in gains. ஸோ அதனால வந்து ஒரு மசிலா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு போயிட்டு ஜிம்ல வந்து செஸ்ட் பண்ணலாம். பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் பிளான். எதுக்காக ஒரு பிளான், ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, லைக் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சும்மா ஒரு பேசிக்கா ஒரு 5 ட்ரைனிங் ரொட்டீன்ஸ் எடுத்துட்டு லிட்டரலா ஒரு 4 weeks ஃபாலோ பண்ணலாம். லைக் எனிதிங் இட் கேன் பி. லைக் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ, லைக் நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். லைக் என்னன்னா இப்போ வந்து நான் வந்து செஸ்ட்ல வந்து ஃபிளாட், இன்க்ளைன், பிளைஸ் அண்ட் தென் டிக்ளைன் போடுறேன்னா, ஸோ அதை வந்து ஒரு 4 weeks அது ஃபாலோ பண்ணணும். லைக் எவ்ரி வீக் நீங்க ஒர்க் அவுட் நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ட்ரைனிங் ரொட்டீன் பண்ணிட்டு அதை ஒரு 4 weeks ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். 4 weeks ஃபாலோ பண்ணிட்டு லெட்ஸ் சி லைக் ஹவ் ஐ ப்ரோக்ரஸ் ஃப்ரம் தேர். இப்போ நான் ஃபர்ஸ்டே இவ்வளவு நாள் கழிச்சுட்டு ஐ கேன் நாட் லிஃப்ட் வாட் ஐ யூஸ் டு லிஃப்ட். நான் எவ்வளவு வெயிட் தூக்கிட்டு இருந்தேன்றதுக்கு வந்து இப்போ தூக்க முடியாது. பட் சி ஹவ் ஐ எம் ப்ரோக்ரஸிங் டு தட் வெயிட். அப்படிதான் நான் பார்க்க போறேன். ஸோ வாட் இஸ் கோனா ஒர்க், வாட் ஹாஸ் பீன் ஒர்க் அவுட் இன் த பாஸ்ட். ஸோ என்னென்னலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, லைக் என்னென்னலாம் ஐ யூஸ் டு டூ இன் த பாஸ்ட், ஐ எம் கோயிங் டு டூ அ லிட்டில் பெட்டர் ஃப்ரம் திஸ் டைம். ஸோ அதுல நான் என்ன ப்ராக்ரஸ் பண்ண போறேன்றதை நான் லாக் பண்ண போறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஒரு குட்டி மீல் சாப்பிட்டுட்டு ஜிம் போயிடும். ஜிம்ல இன்னைக்கு செஸ் கிளாஸை லாக் பண்றேன். மீன்வேல் நான் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தம்பி இன்னைக்கு வாக்கிங் கிடையாது, இன்னைக்கு மழை. ஸோ டுடே நோ வாக்கிங். ஜிம் போயிட்டு எப்பயுமே ரெகுலராக பண்ணுற டைனமிக் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு என்னோட வார்ம் அப் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மூணு செட்டு 15 reps, 15 reps. கிராஜுவலாக Oh, one, two, three, four, five, 6. Yeah, 7, one more. Oh, not bad. 8 reps போச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3 to 4 months பிரேக் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி. இப்போ நான் ஒரு பிகினர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் pushing through past your previous record is going to be tough now. So
I'm just gradually increasing the weights. Like I'm gonna progressively over the first time லாக் பண்றனால கொஞ்சம் ஷையா இருக்கு கேமரா முன்னாடி பேச. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க எல்லாத்தையுமே நான் விடுவாங்க. ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். நீங்கள் என்ன வெயிட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வெயிட் புஷ் பண்ணுவீங்க அண்ட் ஹவ் யூ கோன் ப்ராக்ரஸ் ஹவ் யூ வில் எப்படி தெரியும் உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறீங்க. ஸோ அந்த ரொட்டீனாக ஒரு 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஃபிஃப்த் வீக் யூ வில் நியூட்ரிஷன் நோ அண்ட் ஹவு ட்ரைனிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக தான் இருக்கணும். யூ ப்ரீ ஹேவ் கெயின் பிளான்டாக ஸோ இருக்கிறது மச் வந்து இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட் வீக். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபுட் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் ஒன்றும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்டை ட்ராப் பண்ணிட்டு லைக் அப் டு மோர் ரெப்ஸ். ஸோ வந்து நாலு ஃபோக்கஸ் பண்ணி வைல் லிஃப்டிங் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரெப் ஸோ பண்ணணும். லைக் அரைகுறை இப்போ வந்து ஹாஃப் ரெப்லாம் பண்ணாமல் ட்ராப் த ஒரு வெயிட்ஸ் ஃபுல் அண்ட் ஆட் ரெப் மோர் அண்ட் ரெப்ஸ். ஆல்சோ எல்போ நீஸ் எல்லாம் லாக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து டெம்போ. டெம்போ வந்து உங்களோட எசென்ட்ரிக் ஃபேஸில் வந்து 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் இப்போ செஸ்ட்னா ப்ரெஸ் பண்ணும்போது டம்பில் கீழே இறக்கிறதுக்கு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு 1 செகண்ட் எடுத்துக்கலாம். அந்த மேலே அந்த அந்த கீழே போகிற ஃபேஸ் வந்து எசென்ட்ரிக் அண்ட் புஷ் பண்ணுற ஃபேஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஃபேஸ். ஓகே, ஃபிளாட் டன். நெக்ஸ்ட் திடீர்னு போய் கேமராவை தூக்கி வச்சதும் எல்லாரும் ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பப்பிஷம் ஆயிடுச்சு. அதனால பம்ப்லாம் செக் பண்ணிட்டு அந்த சந்தி வேற நம்மளை பார்த்துட்டு முழிக்கிறாப்புல என்ன பண்றாங்க அப்படின்னு. நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் வீக் 5 ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்,
ரீராக் த வெயிட்ஸ். நாம போட்ட வெயிட்டை நாம தான் எடுத்து வைக்கணும். Six, 8, 10. Oh, not bad. கொஞ்சம் easy. Like I can still push. So, 8 reps. Okay. 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. That was so light. And I'll tell you. So, as a beginner, இப்பதான் gym போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்காது. ஸோ அந்த ஸோ லைக் ஹவு வி ஷுட் ஸ்டார்ட் என்ன பண்ணலாமா? ஒரு பேசிக் ட்ரைனிங் பிளான் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனா லைக் வீக்லி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரெப்படேஷன்ஸ் கம்மி பண்ணுங்கள். வெயிட் அதிகமாக்கும் போது ரெப்பை கம்மி பண்ணிங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது லைக் கிராஜுவலாக உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறதையும் நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் 4 வீக்ஸ் யூ கேன் ஸ்விட்ச் த ஒர்க் அவுட்ஸ். Five reps. Let's see how this goes. One, 2, 3, 4, 5, man. Easy. 6. முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ப்ராப்பர் டெம்போ. கிளம்ஸியாக வெயிட் தூக்கவே கூடாது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற வெயிட்டை தூக்கவே கூடாது. அட்லீஸ்ட் சேலஞ்சிங்கான இருக்கிற வெயிட்டை தூக்கலாம். தூக்கவே முடியாத வெயிட்டை தூக்குறது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். Okay. 1, 2, 3, 4, 5, 6, 9, 10, 11. ஸோ இந்த லிஃப்டில் இப்போ நான் டம்பிள் கீழே இறக்குறேன். ஸோ அதுதான் வந்து எசென்ட்ரிக் ஃபேஸ். கான்சென்ட்ரிக் ஃபேஸ் வந்து நான் புஷ் பண்ணுறேன் பார்த்தீங்களா டம்பில், அதுதான் கான்சென்ட்ரிக் ஃபேஸ்.
இந்த மிஷின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுவும் பீக் ஹவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாம் பேக்காக இருக்கும். பட் டுடே அகெயின் இந்த நான் பீக் ஹவர்ஸ் கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. மோஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செஸ்ட் ஒர்க் அவுட். இதில் என்னன்னா ஸ்குவீஸ் அட் த டாப் அண்ட் ஹோல்ட் ஃபார் 5, 6, 7, 8, 9, 12, 13, 14, 15. Yes. I have two more variations and then I'm like in the track point line ஒரு கட்டத்துக்கு வந்து ரொம்ப தப்பையா இருக்கு. Like loose இல்ல. Actually my butt is not as flat as looks. இந்த I'm ஒர்க் taking அவுட்டில் this. எப்படின்னா ஸ்குவீஸ் அட் த டாப். நீங்கள் 2 செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணணும். லைக் ஹோல்ட் ஃபார் 2 seconds or 3 seconds. Okay. Then we have last second take this. Okay. Boys are packing up. Gym கொஞ்சம் ரஷ் ஆகுது. Okay. Oh, two more sweets. போயிட்டு வந்து கால் ஸ்லிப் ஆகுது. 1, 2, 3, 4. Three, 4, 5, 6. சேட்லி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 வேரியேஷன் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ வாட் ஐ டிட்ல லாஸ்ட்க்கு முன்னாடி வேரியேஷன் வந்து க்ளோஸ் grip டம்பிள் ப்ரெஸ். இன்னைக்கு ஸ்டார்டிங் வெயிட் வந்து 15 kgல ஸ்டார்ட் பண்ணேன். லைக் அப்புறம் என்னோட டாப் செட் வந்து 25ல ஃபினிஷ் பண்ணேன்னு நினைக்கிறேன். இல்லை 17 20ல என்னோட மேக்ஸிமம் வெயிட் க்ளோஸ் grip ப்ரெஸ். அண்ட் தென் ஃபாலோட் பை டிப்ஸ் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணேன். லைக் ஒரு 5 செட்டு. ஸோ நம்மளோட இந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா லைக் ஒரு மசில் பர் டே, லைக் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் மசில் பர் டே அண்ட் ஒரு 5 வேரியேஷன்ஸ் லைக் 5 to 6 செட்ஸ். ஸோ இதுவே நான் வந்து இப்போ 2 மசில் கரெக்ட் பண்ணுறேன்னா லைக் ஐ ஸ்டிக் டு லைக் 4 செட்ஸ் 4 வேரியேஷன் ஆர் 3 வேரியேஷன்ஸ் 4 செட்ஸ். ஸோ அப்போ வந்து லைக் ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கிங் அவுட்
டூ மசில். கொஞ்சம் எல்லாமே லேட்டான மழைனால எல்லாமே இன்னைக்கு லேட்டு. ஸோ திஸ் காய் இவன் வந்து வாக்கிங் எப்படா கூட்டிட்டு போவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. போலாம் பைரவ், போலாமா? யா 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 கம், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஜாலியா ஓடுறான். Tomorrow it's going to be a back or shoulders. Peace out.